பீகார் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா, ஜேடியு உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி இமாலய வெற்றியை பெற்றது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 202 தொகுதிகளை வென்றது. இதன் மூலம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. புதிய முதல்வராக மீண்டும் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் பதவியேற்பாரா அல்லது தங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவரை பாரதிய ஜனதா முதல்வராக கொண்டு வருமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் நிலவியது. இந்த நிலையில்தான் மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்பது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகி இருக்கிறது. அதாவது முதல்வரை தேர்வு செய்வதற்கான என்டிஏ கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் பாட்னாவில் உள்ள சட்டசபை வளாகத்தில் நடந்தது. அதில் கூட்டணியின் சட்டசபை தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர்தான் முதல்வர் என்பதை என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் உறுதி செய்துவிட்டனர். இதையடுத்து பீகார் கவர்னர் மாளிகைக்கு சென்ற நிதிஷ்குமார் கவர்னர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். சட்டசபை தேர்தலில் தனக்கு உள்ள ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை கொடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதை கவர்னர் ஏற்றுக்கொண்டார். இதனால் நாளை காலை 11:30 மணிக்கு பாட்னா காந்தி மைதானத்தில் நடக்கும் விழாவில் நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்கிறார். 2005ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் தான் பீகார் முதல்வராக உள்ளார். அவர் அடிக்கடி கூட்டணியை மாற்றியதால் 9 முறை முதல்வராக பதவியேற்க வேண்டிய நிலை இருந்தது. நாளை அவர் முதல்வராக பதவியேற்பது 10வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பீகார் தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க 123 தொகுதிகளில் வெல்ல வேண்டும். பாரதிய ஜனதா 89 இடங்கள், நிதிஷ்குமாரின் ஜேடியு 85 இடங்கள், லோக்ஜன் சக்தி கட்சி 19 இடங்கள் உட்பட என்டிஏ கூட்டணி 202 இடங்களை வென்றது. இண்டி கூட்டணியோ வெறும் 35 தொகுதிகளில் சுருண்டு விட்டது. தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி 25 இடங்களிலும், காங்கிரஸ் 6 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 4 இடங்களிலும் வென்றன.